நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, குழப்பம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்கிற ஒரு கொடுமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் 90% நமக்கு தவறான காரியங்களையே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொய் மிகுந்திருக்கிறது சமுதாயத்திலே, உண்மை மிக சொற்பமாக குறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும், ஏன்னா இது கடைசி காலம். அதனால தான் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மறுபடி இந்த பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. உலகம் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசானவன் இன்றைக்கு எல்லா மக்களையும் பிடித்திருக்கிறான், எல்லா மக்களையும் ஆட்கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட இதே காரியங்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளும் இப்பொழுது நுழைந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கும் ரட்சிக்கப்படாத அநேகம் பேர் இன்றைக்கு ஊழியர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையிலே ரட்சிப்பே இல்லை அவர்களுக்கு. சமீபத்தில் யூடியூப்பில் மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறு சின்ன சின்ன வீடியோவாக வந்திருக்கிறது. ஓரளவு உண்மையான காரியங்களை அதிலே கொடுக்கிறார்கள். ஜான் வெஸ்லி என்கிற இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதருடைய மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்த பொழுது அவர் ரட்சிக்கப்படாமலே தான் ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு ஆரம்பத்திலே வந்திருக்கிறார். சிறு வயதிலே அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த பாரம்பரியத்திலே வந்தவர், ஆனால் ஆண்டவரால் தொடப்படலை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து விட்டார். கொஞ்ச நாள் கழித்து தான் அவருக்கு அது புரிகிறது. நாம் இன்னும் சரியான ஒரு தொடுதல். அவர் ஏழை எளிய ஜனங்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டு ஒரு முறை கப்பலிலே ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்ய பிரயாணப்படுகிறார். இந்த கப்பல் அந்த அன்னைக்கு பாய்மர கப்பல்கள் 1730களில் நடந்த சம்பவம். காற்றினால் அடிபட்டு அந்த கப்பல் கவிழ்ந்து விடும் போல ஒரு சூழ்நிலை, பயங்கரமான கொந்தளிப்பு கடலில். அந்த கப்பலில் பயணம் செய்கிற எல்லாரும் ஜான் வெஸ்லி உட்பட அலறுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார் இவர். பயம். இயல்பான எல்லா மனிதர்களும் எப்படி ஒரு புயலில் சிக்கிக்கொண்டால் பயப்பட்டு உயிருக்காக அலறுவார்கள், அப்படித்து இவர் அலறுகிறார். அதனால் அந்த கப்பலில் ஒரு ஜெர்மானிய குடும்பம் ஒன்று பயணம் செய்கிறது. அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் மாத்திரம் எதுவுமே நடக்காதது போல மகிழ்ச்சியாய், சமாதானமாய், அமைதலாய் இருக்கிறார்கள். இது ஜான் வெஸ்லிக்கு மிகவும் வினோதமாக அவருக்கு தெரிகிறது. எப்படி இவர்களால் இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று. எல்லாம் முடிந்து நிலைமையெல்லாம் சரியான பிறகு அவரிடத்தில் கேட்கிறார். அந்த ஜெர்மானிய குடும்பத்தினர் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், ஆண்டவரால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், எங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகவே புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன நடந்தாலும், ஒருவேளை இந்த கப்பல் உடைந்து நாம் எல்லாரும் மரிக்க வேண்டியது இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான விசுவாசம், எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறார். இன்னைக்கு நிறைய பேசலாம், வேதாகமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரசங்கம் பண்ணலாம்.
எல்லாமே தெரிந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் மனதிலே ரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். அன்றைக்கு உணர்ந்தார் வெஸ்லி. ஓ, நான் ஒரு கோடைகால மதத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேனே. அதாவது இங்கிலாந்தில் கோடை காலம் ரொம்ப பிளசண்டான ஒரு காலம், எந்த பிரச்சனையும் இல்லாத. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நான் நல்ல கிறிஸ்தவனாய் என்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறேன். பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், கடன் பாரம் வந்தால், ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒவ்வொரு கதறுகிறேன் நான். அப்படியானால் பேசிக்காக நான் ரட்சிக்கப்படவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவத்தை பெற்று இந்த சம்பவத்திற்கு பிறகு மிக ஊக்கமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இந்த அனுபவம், அதாவது உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். நிறைய ஊழியர்கள் ரட்சிக்கப்படாமலே ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்வது ஒருவேளை ஒரு சிலருக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அது உண்மை. அதுதான் இன்றைக்கு நன்றாய் பாட தெரிந்து கொஞ்ச நேரம் ஒர்ஷிப், மக்களுக்கு இதமாய் ஒர்ஷிப் பண்ண தெரிஞ்சு 2 வார்த்தை வசனத்தை எடுத்து பிரசங்க தெரிஞ்சிருச்சுன்னா, அது இந்த வசனங்களெல்லாம் உலக பிரகாரமா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆண்டவர் நல்லா வச்சிருப்பாரு, இப்படி உலக தேவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டா அந்த பிரசங்கத்திற்கு மிகுந்த வரவேற்பு. அவர் உடனே ஒரு பாஸ்டர் ஆயிடுறார் அல்லது ஒரு ஊழியக்காரர். இன்னைக்கு அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் இருக்கிறார். பைபிள் தெரியலை, வசனங்கள் தெரியலை, பைபிளில் உள்ள ஆவிக்குரிய வசனங்களை எல்லாம் உலக பிரகாரமாக இணைச்சி அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான பொய்கள் நிறைந்த கள்ள உபதேசங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே நாம் கொஞ்ச நேரம் இந்த செய்தியின் வழியாக வேதத்தை மையமாய் வைத்து நம்ம தியானிக்கலாம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மிக தெளிவாய் எபேசு பட்டணத்து மக்களுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கைகளாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பல குழப்படிகளுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட பிறகும் கூட இன்னும் எனக்கு இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது, எனக்கு தெளிவு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள். திரையில் காண்கிற என்னுடைய நம்பரில் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த 10வது வசனத்துக்கு முன்பு உள்ள சில வசனங்களை நம்ம வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஏனெனில், அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உள்ள சில வசனங்களை வாசிச்சா தான் இந்த வசனத்தை ஏன் தொடர்பாக வருதுன்னு நமக்கு தெரியும். எப்போதுமே பைபிள் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு உபதேசத்தை ஸ்தாபிக்க முற்படக்கூடாது. அது நமக்கு ஏற்றதாக கூட இருக்கலாம், ஆனால் தவறு. அந்த முழு பகுதியும் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒரு சில வசனங்கள் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. சொல்லிட்டு தான் அவர் சொல்றார், ஏனெனில் அப்படின்றார். அப்போ கிருபையினால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற மகா மேன்மையான ரட்சிப்பின் அனுபவம், புது வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்வு. நம்முடைய பழைய வாழ்வு நமக்கு தெரியும். நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பா பிதாவே என்று ஆண்டவரை கூப்பிடுவதற்கான அந்த தகுதி கூட நமக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்னா நம்முடைய பாவத்திலே சிக்கி இருந்தோம். நம்ம கிறிஸ்தவர்கள்ன்றதுனால ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்வு, அந்த பழைய வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. குடி, வெறி, விபச்சாரம், களவு, பொறாமை, கோபம், இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாத்தானுடைய செயல்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். நமக்கு நல்லா தெரியும் குடிக்கிறது தவறுன்னு. கட்டட வேலைக்கு வருகிற தொழிலாளர்கள், தச்சு வேலை செய்கிற தொழிலாளர்களில் பலர் கடினமாய் உழைக்கிறவர்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவங்களுடைய வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் கடின உழைப்பு. சாயங்காலம் ஆன உடனே உடல் களைத்து அவர்கள் மறுநாள் வேலைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நேர மதுபானத்தை தேடிப்போம். அன்னைக்கு சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை குடித்து விட்டு வீட்டுக்கு சும்மா தான் போகிறாங்க நிறைய பேர். அங்கே வீடுகளிலே அழுகை, கண்ணீர் எல்லாம். அவங்ககிட்ட கேட்டால் அவங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. உடல் வலி பிரதர், எங்களுடைய சரீர வலியெல்லாம் போகிறதுக்கு ராத்திரி குடிச்சிட்டு படுத்துடுறோம், காலையில் எழும்பி நாங்கள் மறுபடியும் வேலைக்கு போகிறோம். சாக்கு போக்கு சொல்லுகிறாங்க. இதெல்லாம் சாசினுடைய இந்த மாதிரி இருக்க தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள். பகலில் அப்படியே குடும்ப கஷ்டத்தை நினச்சி அழுவாங்க. அவங்களுக்கு இந்த குடிக்கிறது பிடிக்காது. நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு குடிக்கிறது தவறு, குடியை கெடுக்கும், இந்த குடியினால் என் குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என் மனைவி பிள்ளைகளெல்லாம் வேதனையில் இருக்காங்க, குடிச்சிட்டு நான் போய் அடிக்கிறேன், நான் ஒரு மனிதனாக இல்லாமல் மிருகமாக நடந்து கொள்கிறேன், எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. குடி போதை தெளிந்த பிறகு அவர்கள் அதையெல்லாம் உணர்கிறார்கள். அவங்களுக்கு பிடிக்கலை, ஆனாலும் சாயங்காலம் ஆனால் பிடிக்க போகிறோம். அதுதான் அடிமைத்தனம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிறார், ஈவாய் தருகிறார், கிருபையாய் தருகிறார். அதற்கு நம்ம எந்த செயல், நல்ல காரியம் செய்தோ, ஏதோ ஒரு ரிச்சுவல், ஒரு பாரம்பரிய பழக்கங்கள் அல்லது சடங்காச்சாரங்கள், பலி செலுத்துதல், எதையாவது ஒன்று செய்து தான் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அனாதி தீர்மானம். அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து இந்த மகா பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருக்கு எதையுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்டா போதும். அதனால தான் அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நிபந்தனை அவ்வளவுதான், நீ கேளு, நான் உனக்கு தாரேன். உனக்கு தருவதற்காகத்தான் அதை வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் பள்ளிக்கூடங்களில் சில சமுதாய தொண்டு நிறுவனங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சில கிஃப்ட்ஸ் கொடுக்க வருவாங்க. ஒரு புத்தக பையோ அல்லது ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோ அல்லது பிள்ளைகளுக்கு பேனாவோ, ஏதோ ஒரு சின்ன காரியம்.
அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் ஏழ்மை பின்னணியிலேருந்து வந்திருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு தலைவருடைய பிறந்த நாள்லேயோ அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு அப்படி செய்வதற்கு வருவார்கள். அப்படி வரும்பொழுது அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் வரிசையாக அந்த ஆசிரியர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு மேஜையில் அல்லது ஒரு பெரிய ஒரு இடத்துல இந்த பரிசு பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தொண்டு நிறுவனத்திலேருந்து வரிசையாக ஒவ்வொரு மாணவனாக வர வர ஒவ்வொன்று எடுத்து எடுத்து கையில் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதற்கு அந்த மாணவன் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த பொருள் நிறைய விலை உள்ளதாக இருக்கலாம். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் ஒரு 50 ரூபா மதிப்புள்ள ஜாமெட்ரி பாக்ஸாக இருக்கலாம். அதுக்கு அந்த பையன் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது அவனுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. யாரோ முகந்தெரியாதவர்கள். அந்த தொண்டு நிறுவனம் எது என்னதுன்னு கூட அந்த பையனுக்கு தெரியுமா தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் அந்த பையன் வந்து நிற்கணும். வந்து நின்று கையை நீட்டி தாங்கன்னு கேட்டால் அப்படியே கொடுத்துருவார். வரிசையாக கொடுப்பாங்க எல்லாருக்கும். இதைத்தான் இயேசுநாதர் சொன்னார் மலைப்பிரசங்கம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளியா, நீ இதுக்கு விலைக்கிறையெல்லாம் செலுத்த வேண்டியதில்லை. நீ இதுக்கு எந்த விதமான சடங்குகள் செய்ய வேண்டியதில்லை. அப்படி குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டே வரணும் இல்லை. அப்படிலாம் நீ உடலை வருத்தி அல்லது உன் பைசாவை செலவு பண்ணி நீ இந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது முற்றிலும் இலவசம். இதற்கான விலைக்கரையம் ஒரு பரிசுத்தவானுடைய இரத்தம். அந்த பரிசுத்த மனிதர் தான் இயேசு கிறிஸ்து, கடவுளின் அவதாரம். அவர் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார். சிலுவையிலே நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார். அவருடைய தியாகத்தில் கிடைத்த ரட்சிப்பு அதுதான் கிருபையாய் தருகிறார். அது இலவசம். அதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இந்த கிருபையாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறிற்றோம். அவருடைய மகனாக மகளாக இப்பொழுது மாறி இருக்கிறோம். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் சீடர்கள். ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் யாருக்கும் தெரியாது. எல்லாருமே சீசர்கள் அப்படின்னு தான் அழைச்சாங்க. இவங்க யாரு? இவங்க இயேசுவுடைய சீடர்கள். முதலில் அந்தியோகியாங்கிற ஒரு பட்டணம், ஒரு ஊர். முதலில் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவள் கிறிஸ்தவள். அப்படிதான் கிறிஸ்தவர்களாய் அவர்கள் ஆனார்கள். இது ஏதோ மத மாற்றம் அல்ல, இது முற்றிலும் மன மாற்றம். மனதிலே முன்னாடி நம்ம சத்துருக்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், இருளில் பிள்ளைகளாக இருந்தோம், பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தோம், பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுதலை செய்து அவருடைய பிள்ளையாய் மாற்றும் பொழுது பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டியாய் நம்ம மாறிட்டோம். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். 10வது வசனத்தில் அவர் சொல்றார், எபேசியர் 2:10, ஏனெனில் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனெனில், ஏன் இப்படிலாம் செய்தார்? அவருடைய கிருபையினாலே நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள்? உங்களை ஏன் ஆண்டவர் புது மனுஷியை மாற்றினார்? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நம்மை புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? யோசித்து பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே. அதைத்தான் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்ல காரியங்கள், நன்மையானவைகள், ஆசீர்வாதமான கிரியைகள், நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். எதற்காய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் மாற்றினார் என்றால், அவரை போல
நல்ல காரியங்களை செய்கிறதற்கு தான் நம்மை மாற்றி இருக்கு. அநேகர் சொல்லுவாங்க, மிஷினரிகள் வந்தார்கள், அவங்க நல்ல காரியங்களை செய்தார்கள், இந்த கிராமத்து திருநெல்வேலி மக்கள், தூத்துக்குடி மக்கள், இந்த தென் தமிழக மக்களை எல்லாம் நேசித்தார்கள். பெண்கள் கூட ஜாக்கெட் அணியக்கூடிய உரிமை இல்லாமல் இருந்த பொழுது அந்த உரிமையை சட்டப்படி வாங்கி கொடுத்தார்கள். அதற்காக கோர்ட்டில் போய் வாதாடினார்கள். பெண்கள் தங்கள் மானத்தை மறைத்து கொண்டு, தங்கள் உடலை மறைத்து கொண்டு ஒரு சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தான இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அவர்கள் இயேசுவை அறிவித்தார்கள், அறிமுகம் செய்தார்கள். அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சரியா இருக்காங்களா? இதுதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் மேலே இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுதான். சிஎஸ்ஐ திருச்சபைகளில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் வரும். நிறைய ஜெபங்கள் பிரிண்டட் ஜெபம் தான். அதையே ரொம்ப பேர் கேலி பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஜெபத்தை தான் சொல்லுவோம் நாங்கள். போதகர் சொல்ல சொல்ல நாங்கள் சொல்லுவோம். அதில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும், நீதி நியாயம் செய்யவும், உண்மையுள்ளவர்களாய் வாழவும். அற்புதமான ஒரு ஜெபம். இதனை எழுதி வச்சுட்டு ஜெபத்தை படிக்காங்க நாங்கள் ஆவியிலே ஜோமுன்னு சொல்லி இதையெல்லாம் கேலி செய்து அதில் உள்ள உட்பொருளை அறியாமல் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அரசு அலுவலகங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் லஞ்சம் வாங்குறாங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் சத்திய மார்க்கத்தில் அவர்கள் நடக்கலை. ஏன்னா அவங்க இன்னும் கிறிஸ்தவங்களே இல்லை. புறவினத்தாருக்கு தெரியாது. அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், அவ்வளோதான் பிரிவு அவங்களுக்கு. இந்த கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் உண்மையான இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, தாங்கள் ஏன் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் ஏன் நம்ம இப்படி பரிசுத்தப்படுத்தி ஒரு புது வாழ்வின் அனுபவத்தில் வச்சிருக்கிறாரு, நம்ம ஏன் இந்த ஸ்தாபன சபைகளில் ஆவியும் இல்லாமல் ஜீவனும் இல்லாமல் அப்படி எழுதி வச்சதை வாசித்து பண்ணுற அந்த ஆராதனையை விட்டு நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம், கத்துக்கிறோம், கூச்சலிடுகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம். எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியல. காரணம், எபேசியர் 2:10 ஆண்டவர் எதற்காக மகனே மகளே உன்னை அழைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரிகிறதா? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் உனக்கு நான் தந்து ஆவியோடு உண்மையோடு உன்னை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறேனே, அது எதற்கென்று உனக்கு தெரிகிறதா? ஒரே ஒரு காரியம், நீ நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கிருபையாய் ரட்சிக்கப்பட்ட நீ இனி கிரியையினாலே என்னை கிறிஸ்தவன் என்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். கிருபை, கிரியை ரெண்டும் இணைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் இணைஞ்சதான் இயேசு கிறிஸ்து. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும், சந்திக்கும் என்று வேதம் சொல்லும். கிருபை வடதுருவம் அப்படின்னா சத்தியம் தென் துருவம். எப்படி 2 துருவமும் ஒன்றா இணையுது? இந்த 2 துருவமும் ஒன்றா இணைஞ்சது தான், இணைஞ்ச அந்த உருவம் தான் இயேசு கிறிஸ்து. அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, எல்லாரும் இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க, அல்லது லஞ்சம் வாங்க வற்புறுத்தப்பட வைக்கிறது மேலே உள்ள அதிகாரி. நிறைய பேர் சொல்ல, நாங்களாக வாங்குகிறோம், எங்களை மேலே உள்ளவங்க வாங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி சொல்லி தப்பிக்கிற ஆட்கள் இருக்குது நிறைய. தேன்கூட்டுக்குள்ளே கைவிட்டவன் புறங்கையை நக்காமலாம் இருப்பான். லஞ்சம்னு மேலதிகாரிக்கு வாங்குறோன்ட்டு வாங்கிட்டாலே அதில் கொஞ்சத்தை இவனும் வாங்கிடுறான்ல. இன்னைக்கு நீக்கமற அந்த பாவம் நிறைந்து இருக்கிற. அப்படின்னா ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம், கிருபையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, அப்போ லஞ்சம் வாங்கினாலும் ஆண்டவர் நீ பரலோகம் கொண்டு போயிடுவாரா? இப்படி போதனை மாறிட்டு இப்போ. நீ எந்த கிரியும் செய்ய வேண்டாயா, நீ தண்ணி அடிக்கலாம், நீ தப்பு பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் தான் உன்னை ரட்சித்துட்டாரில் உன்னை பரலோகம் கொண்டு போயிடுவார்.
எவ்வளவு ஒரு ஆபத்தான பிசாசின் உபதேசம் என்று பாருங்கள். அவருடைய கிருபையினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய கிருபைதான் நம்மை நடத்துகிறது, அதிலும் எந்த சந்தேகம். இந்த கிருபை ஏன் நம்மை ஆட்கொள்ளுகிறது? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. ஆனால் கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டு நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் பாவம் எனக்கு என்னை தூண்டுகிறது அல்லது நான் பாவம் செய்கிறேன் என்றால் இந்த கிருபையை சரியாய் நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற எல்லாரும் அடுத்து செய்கிறது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம். அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த அனுபவம் அது என்ன, ஆவிக்கு ரீதியாய் அது என்ன என்பதை விளக்குவதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை நன்றாய் நீங்கள் வாசித்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு, அதாவது நல்ல தக்க பருவம் அடைந்து பாவ உணர்வு வந்து பாவத்துக்காக பரிதபித்து உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு அவரிடத்தில் கிட்டி சேர்ந்து அவருடைய கீழ்ப்படிதல் கொத்த கீழ்ப்படிதல் ஆகிய இந்த ஞானஸ்நானத்துக்கு அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொல்லுவார்கள். அந்த அதிகாரம் தான் நமக்கு தெளிவை உண்டாக்கு. நீங்கள் பாவத்துக்கு செத்துட்டீங்க, இப்போ நீதிக்கு பிழைச்சிருக்கிறீங்க. இதை அடையாளப்படுத்துகிறோம். இந்த காரியத்தை உங்கள் மனதிலே எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்கள். நான் கிருபையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்கு? நான் இனி இயேசுநாதரை போல நல்ல காரியம் செய்யணும். இனி நான் என் அலுவலகத்தில் என்னால் லஞ்சம் வாங்க முடியாது. இவ்வளவு நாளும் வாங்கினேன், இவ்வளவு நாளும் பொய் சொன்னேன், இவ்வளவு நாளும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இந்த ஞானஸ்நான அனுபவம் எனக்கு அதை கற்றுத்தருகிறது. அதை எப்போது என் மனதிலே வைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது இருக்கிறதோ அவருடைய செயல்களாக இருக்கிறேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரி பணி என்பது ஏதோ காடுகளிலே போய் பழங்குடியின மக்களுக்கு முதல் முறையாய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, அது மாத்திரம் மிஷனரி பணி அல்ல. நீ இருக்கிற இடங்களிலே கிறிஸ்துவின் கரமாய், கிறிஸ்துவின் செயல்களாய், கிறிஸ்துவின் செய்கையை நீ வெளிப்படுத்தினாலே நீ இருக்கிற இடங்களிலே அவருடைய சொந்த பிள்ளையாக நீ மாறி அவருடைய வேலையை செய்கிறவனாய் செய்கிறவளாய் அவருடைய பிள்ளையாய் மாறியிருப்பாய். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அவருடைய செயல்களாயிருங்கள். ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நாகர்கோயில் பகுதியிலே இருந்து ஒரு டாக்டர், அந்த காலத்து டாக்டர், மிக நன்றாய் வைத்தியம் பார்க்கக்கூடிய கைராசியான டாக்டர், அவர் அறந்தாங்கி பக்கத்திலே இருக்கக்கூடிய பேராவூரணி என்கிற அந்த கிராமத்துக்கு வருகிறார். அந்த கிராமத்தில் டாக்டர்கள் சொற்ப பேர், அது கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 70 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். பேராவூரணிக்கு அவர் வந்து ஒரு வீடு எடுத்து அங்கே வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறார். மிக குறைந்த செலவிலே ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக கொஞ்ச நாளிலே அவருடைய புகழ்
அந்த சுற்றுவட்ட கிராமங்களுக்கெல்லாம் வருது. எல்லாரும் வர்றாங்க அந்த இடத்துக்கு. நாளடைவில் அவர் ஒரு பெரிய 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிரவுண்டு வாங்குறார். அதில் ஒரு டிஸ்பென்சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு பெரிய கொட்டகை மாதிரி போட்டு அதில் ஹாஸ்பிட்டல் வைக்கிறார். அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். அப்படியே அவர் அங்கேயே சொந்த ஊராய் மாறி போனார். அந்த மக்கள் அவரை அவ்வளவு நேசித்தார்கள். அந்த பேராவூரணியில் ஒரே ஒரு கத்தோலிக்க ஆலயம் மட்டும்தான் தள்ளி ஊருக்கு வெளியே உண்டு. அந்த பேராவூரணி முழுவதுமே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். இவர் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகிறவர். நாகர்கோயிலிருந்து அங்கே குடிபெயர்ந்திருக்கிறார். இவர் எல்லாரும் நேசிக்கிறார். இவர் ஆலயத்துக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கிறார். ஆகவே ஒரு காரியம் செய்தார். நம்ம டிஸ்பென்சரியிலேயே ஒரு சர்ச்சு ஒன்றை கட்டினால் என்னன்னு ஒரு சின்ன சர்ச்சு ஒன்று கட்டுறார். அதிலே அவரும் அவருடைய குடும்பமும் அங்கே ஆராதிக்கிறார்கள். டயசிஸ் திருச்சி தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. திருச்சி தஞ்சாவூர் டயசிஸிலிருந்து போதகர் வந்து அங்கே கம்யூனியன் சர்வீஸ் நடத்துகிறார். இவர் டாக்டர் அங்கே சண்டே ஆராதனை வைத்த உடனே கொஞ்சம் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பேர், ஒரு 10 குடும்பம் அங்கே வந்துவிட்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை அவருடைய காம்பவுண்டுக்குள்ள நடக்கிற அந்த ஆலய ஆராதனைக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஊரில் வேற இடத்துல ஜெபம் நடத்த முடியாது, ஆலயம் கட்ட முடியாது, ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. கொஞ்சம் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே அவுட்டரில் இருக்கிறாங்க, அங்கே ஊழியம் செய்ய முடியாது. அவ்வளவு எதிர்ப்பு இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்பா, அதிக எதிர்ப்பு நிறைந்த கிராமத்தில் பேராவூரணியும் உண்டு. ஆனால் அந்த டாக்டருடைய குடும்பம் இன்னைக்கு டாக்டர் இல்லை, அவருடைய பிள்ளைகள்லாம் இல்லை, பேர பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றும் அந்த இடத்துல மட்டும் ஆராதனைக்கு எதிர்ப்புகள் கிடையாது என்றால் அந்த அருமையான அந்த மருத்துவர் டாக்டர் அந்த மக்களை நேசித்து அந்த மக்களுக்கு அவர் மருத்துவ உதவி செய்தார், மருத்துவ பணி செய்தார். தன்னை ஒரு உண்மையான தூய கிறிஸ்தவனாய் அவர் அந்த டாக்டர் அவருடைய ஆண்டவருடைய செய்கையாய் நின்றார். இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வியாதினாலும் அவர்கிட்ட போனா சோமாயிரியா. அவர் ஜெபம் பண்ணுவார், வைத்தியம் பார்ப்பார், மருந்து கொடுப்பார், அலோபதி மாத்திரைகள், ஆனால் அதே நேரத்தில் எண்ணெய் பூசி ஜெபமும் பண்ணுவார். எப்படிப்பட்ட வியாதியை அங்கே போனால் சோமாயிரும். இப்படி ஒரு கைராசியான டாக்டர்னு சொல்லி இன்னும் அவரை புகழுகிறார்கள். அவரை மரியாதையாய் அவர் அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய செய்கைகளாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அவருடைய சமூகத்திலே மன்றாடுதலோடு நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய ஊழியக்காரனாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் கிருபையாய் ரட்சிக்கப்பட்டவன், ஆனால் நற்கிரியை செய்வதற்கு என்னை இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம் ஒவ்வொருவரையும் தொட்டாரோ, அவர் எதற்காக தன் ஜீவனையே கொடுத்து கிருபையாய் நம்மை இலவசமாய் ரட்சித்து வைத்திருக்கிறாரோ அதை நாம் புரிந்து கொள்வோம். ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு வருஷங்கள் நான் தெரியாமலே வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:38 படி, என்னை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் கிருபையாய் ஏற்றுக்கொண்ட நீர் பரிசுத்த ஆவியானவரால் மிகுந்த வல்லமையினாலும் எங்களை இப்பொழுது அபிஷேகம் பண்ணும். நாங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை தூர இடங்களுக்கு சென்று
நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய செய்கைகளாய் இருக்க எங்களுக்கு முதலாவது நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதியும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய பிள்ளைகள் சமூகத்திலே வந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளைகளாய் மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்களோடு தெளிவாக சத்திய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் எதற்காக உம்முடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் கிரியைகளினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அடுத்து நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதையும், எதற்காக நாங்கள் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாங்கள் உம்முடைய கிருபையினால் நிலை நிற்கிறோம் என்கிற காரியத்தை இன்று எங்களுக்கு வசனத்தின் மூலமாய் கற்றுத்தந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ராஜா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வானங்கள் திறந்து உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது வந்து அமருவதாக. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய நற்கிரியைகளை செய்கிற ஆண்டவரே, உம்முடைய செயல்களாய், உம்முடைய கிரியையாய், உம்முடைய கரமாய், உம்முடைய வாயாய், ஆண்டவரே உம்முடைய கால்களாய் நாங்கள் செயல்பட எங்களை இப்பொழுது அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தேவையான வல்லமை, அதற்கு தேவையான வரங்கள், அதற்கு தேவையான தாளந்துகள், அதற்கு தேவையான உம்முடைய ஆண்டவரே ஆவியானவருடைய ஒத்தாசை ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது ஊற்றப்பட வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அக்கம் பக்கத்திலே எங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் உம்முடைய செயல்களாய் இருக்க, அநேகருக்கு ஆறுதல் தரக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க, அநேகர் தங்களுடைய ஆண்டவரே சொந்த காரியங்களை நம்மிடத்தில் வந்து அவர்கள் எங்களிடத்தில் சொல்ல, நாங்கள் அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க, ஆமேன், எங்களை ஆண்டவரே செயல்படும் கிறிஸ்தவர்களாய் இப்பொழுது மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தேவையான அன்பின் அபிஷேகம் ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் ஏன் இங்கே வைத்திருக்கிறார் என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உன்னை இப்பொழுது தொடுகிறார். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். தேங்க்யூ. நீ செய்ய வேண்டிய வேலை திரளாயிருக்கிறது மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவரீருடைய அன்பின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் நற்கிரியைகளை செய்யும்படி எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வேலைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்குள்ளே இந்த வைராக்கியத்தின் வல்லமை ஊற்று. ஆமென். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
Thank you.